ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் திருநள்ளார் சனி பயிற்சி, அதாவது வாக்கியப்படி சனி பகவான் பயிற்சினால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் பயிற்சியானது பாருங்க, தமிழுக்கு விசுவாச வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி காலை 8 மணி அளவில் சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆங்கில தேதிக்கு 6/3/2026 அன்று காலை 8 மணி அளவில் சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த சனி பகவான் பயிற்சினால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சனி பகவான் ஒரு ராசியில் பாருங்க 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 30 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். தொழில்காரகன், அதே போல ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன், இதெல்லாம் பாருங்க சனி பகவான். அப்ப சனி பகவான் பாருங்க இயற்கை பாவக்கிரகம். அவர் கோச்சாரத்துல என்னைக்குமே ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்க தவற மாட்டார். அப்ப பாருங்க, வருகின்ற 6/3/2026 முதல் ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார். துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார். அப்ப ராசிக்கு 3, 6, 11 சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய மாற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ராஜ யோகங்களையும் சனி பகவான் ஒரு மனிதருக்கு கொடுக்கிறார். அந்த வகையில் முதல்ல வரக்கூடிய ராசி பாருங்க ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு 6/3/2026 முதல் லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா 11ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான். ஏன் அப்படின்னா 11ஆம் இடங்கிறது நம்முடைய ஆசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். 11ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதருக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில ஒரு நிம்மதியை காணக்கூடிய இடம் அப்படின்னா அது 11ஆம் இடம். அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். சனி பகவான் பொதுவாக கோச்சாரத்தில் இந்த 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தெல்லாம் கொடுப்பார். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரே யோகாதிபதி. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை, அதிக யோகத்தை, ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அதே சனி பகவான் பாருங்க லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ராஜ யோகத்தை அனுபவிக்க போறாங்க ரிஷபராசிக்காரர்கள். பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்ப சனி பகவான் 2025 மார்ச் 29ஆம் தேதியே லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இருந்தாலும் பாருங்க, இனிமேல் ஒரு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு சிரமமும் இருக்காது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா சனி பகவான் முழுமையான ஒரு பவரோட லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்ப பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன மாற்றம் காத்திருக்கு அப்படின்னா, நீங்க எதை தொட்டாலும், எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. அந்த தோல்விங்கிறது இருக்காது, நஷ்டம்ங்கிறது இருக்காது, வாழ்க்கையில கஷ்டம்ங்கிறது இருக்காது. ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற 6/3/2026 முதல் 2.5 வருடத்திற்கு. அப்ப ரிஷபராசிக்காரர்கள் 6/3/2026 முதல் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும், ஒரு வியாபாரம் தொடங்கணும், ஒரு சொந்தமா ஒரு தொழில் செய்யணும், அதே போல ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணணும் அப்படின்னா அத்தனை காரியங்களிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கட்டாயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் எப்படியாவது வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுப்பார். லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பார். அப்ப யோகாதிபதி சனி பகவானுடைய பார்வையும் உங்க ராசிக்கு விழும். அதே போல சனி பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் அகலும். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பாருங்க நிறைவேறும். நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் இனிமேல் பாருங்க வெற்றியுடன் நடந்தேறும். வாழ்க்கையில இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல சனி சஞ்சாரம் செய்வது. உங்களுக்கு பிறப்பு காலத்திலையும் லாபஸ்தானத்துல சனி இருந்தால் இந்த காலம் இன்னும் அதிர்ஷ்ட காலம். அதே போல உங்களுக்கு தற்போது நடக்கிற தசா புத்திகள், சனி புத்தியோ அல்லது சனி திசையோ
நடந்தாலும் இது இன்னும் உயர்வான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்போ பிறப்பு காலத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இல்லாமல் இருந்தால் ராஜயோகம் கட்டாயம் தேடி வரும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பிறப்பு கால ஜாதகத்தில் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு கேது இருக்கக்கூடாது உங்கள் ஜாதகத்தில். அப்படி இல்லாமல் இருந்தால் தற்போது லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ராஜயோக பலன்களை கட்டாயம் கொடுக்க தவற மாட்டார். இது 100% உறுதியாக சொல்லலாம். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல பிறப்புகால ஜாதகத்தில் குருவோ அல்லது சுக்கிரனோ இருந்து இப்போ சனி 11ஆம் இடத்துக்கு வருகிறார் என்றால் இதை விட ராஜயோகம் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த காலத்திலையும் வராதுங்க. மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை, கட்டுக்கட்டாக பணத்தை, மிகப்பெரிய பதவி யோகத்தை, வாழ்க்கையில் புதிய ஒரு அதிகாரத்தை, வாழ்க்கையில் புதிய ஒரு அந்தஸ்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கட்டாயம் பெற முடியும். உங்களுடைய பிறப்பு கால ஜாதகம் தான் பாருங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் உயர்வை சொல்லும். உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உங்களுக்கு பிறக்கும்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்து நீங்கள் பிறந்து தற்போது உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு சனி வருகிறார் என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ராஜயோகத்தை நீங்கள் அனுபவிக்க தவற மாட்டீர்கள் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற 6/3/2026 முதல் காத்து கொண்டிருக்கிறது. என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வேலை கட்டாயம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள்லாம் அகலும். ஆண் வாரிசு இல்லாதவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கணும், இல்லைனா வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலையில் அமரணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு 6/3/2026 முதல் கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யணுமா, வியாபாரம் செய்யணுமா, வாழ்க்கையில் முன்னேறணுமா, சனி பகவான் உங்களுக்கு கட்டாயம் துணை நிற்பார். உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக கட்டாயம் சனி பகவான் இருப்பார் அப்படின்னு 100% சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா சனி பகவான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு அமர இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி அதிர்ஷ்ட காலம், அதாவது தென்றல் உங்கள் பக்கம் வீசும். அதிர்ஷ்ட காற்று இனி உங்கள் பக்கம் வீசும். அதாவது வாழ்க்கையில் அதிகார பதவியையும் உயர்ந்த அந்தஸ்தையும் ரிஷபராசிக்காரர்கள் இனி அனுபவிக்க முடியும் 6/3/2026 முதல். அடுத்தது பாருங்க துலா ராசி. இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு 6/3/2026 முதல் சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 3, 6, 11 தான் ராஜயோக பலன்களை கொடுப்பார். மேலும் துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒருவரே யோகாதிபதி. சனி பகவான் துலா ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க வல்லவர். துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதிங்க சனி பகவான். அப்போ அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 6/3/2026 முதல் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் விளங்கும். 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம். சனி பகவான் நின்ற இடம் விருத்தி. அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு 6/3/2026 முதல் புது வேலை கிடைக்க இருக்கிறது, புது தொழில் அமைய இருக்கிறது, தொழிலில் வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது, வெளிநாடு யோகம் கிடைக்க இருக்கிறது, கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும், வழக்கு சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும், நோய் சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும், எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அது கட்டுப்படும், உயர்ந்த பதவிகள் தேடி வரும். வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக உயர் பதவி இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். ஏன் அப்படின்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ உத்தியோகம் இல்லாத நிறைய பேருக்கு பாருங்க புது வேலை கொடுக்க இருக்கிறார், புதிய தொழிலை அமைத்து கொடுக்க இருக்கிறார், வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார், ராஜயோக பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள் துலா ராசிக்காரர்கள் 6/3/2026 முதல். துலா ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த 6/3/2026 முதல் புது வேலை, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு யோகம், அதிகார பதவி, உயர் பதவி, பணப்புழக்கம், புதிய தொழில், சொந்த தொழில் வளர்ச்சி, உங்களுடைய கௌரவ அந்தஸ்து அதிகரிக்கிறது, சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதையோட வாழக்கூடிய ஒரு யோகம், வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு பாக்கியம், இது எல்லாமே
6/3/2026 முதல் துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அடுத்தது பாருங்க மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 6/3/2026 முதல் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 தான் ராஜயோக பலன்களை கொடுப்பார். அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்க பாத சனி விலகி 6/3/2026 முதல் சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் அமர இருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு இனி தொட்டதெல்லாம் வெற்றி. அதாவது நீங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதுல ஒரு முழுமையான ஒரு யோகம், ஒரு முழுமையான பலன், அதே போல வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னா வருகின்ற 6/3/2026 முதல் தான். அப்ப மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னா இந்த சனி பகவான் பயிற்சிக்கு பின்னால தான். 6/3/2026 முதல் ஒரு 2.5 வருஷம் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ராஜயோக காலகட்டம். அதாவது இது நாள் வரையும் அனுபவிக்காத ஒரு யோகத்தை, அனுபவிக்காத ஒரு ராஜயோக பலன்களை, அதாவது 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதியே சனி பகவான் தான். அவரே 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமர்வது பாருங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாகை சூட முடியும். 6/3/2026க்கு பிறகு புதிய தொழில் அமையும், புதிய வேலை அமையும், வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதே போல பாருங்க 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். அப்படின்னா போட்டித் தேர்வில் நீங்க ஜெயிக்க முடியும், புதிய பதவிகள் தேடி வரும், மனசுல ஒரு தைரியம், ஒரு புத்துணர்ச்சி, கணவன் மனைக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை, புதிய ஒரு இல்வாழ்க்கை, அதே போல பாருங்க அதிகார பதவி, உயர் பதவி, இப்படி எல்லாவற்றிலுமே ஒரு நிறைவை நீங்கள் பார்க்க முடியும். உங்க பிறப்பு கால ஜாதகத்துல 3ஆம் இடத்துல உங்களுக்கு குருவோ சுக்கிரனோ பிறப்பு கால ஜாதகத்துல இருந்தா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். இது 100% உறுதியாக நீங்கள் நம்பலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முழுமையான பலனை அனுபவிக்கணும் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி செல்வது, உங்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்தாதான் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமங்கள் வரத்தான் செய்யும். உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் இருந்தால் கெடுபங்கள் இருக்காது. மேலும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்து இப்ப சனி அந்த 3ஆம் இடத்துக்கு போறாரு, உங்களுக்கு சனி புத்தியோ நடக்குது, இல்லைன்னா சனி திசை நடக்குதுன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்க. பருத்தி புடவையா காய்த்தது போல, அதாவது எல்லாமே உங்களை தேடி வரும். ராஜயோகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். அப்ப மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வருகின்ற 6/3/2026 முதல் கிடைக்க இருக்கிறது. அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி அமர்வது, துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி அமர்வது, மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சனி அமர்வது, இதெல்லாம் பாருங்க ராஜயோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு இந்த 3 ராசிகளும் வருகின்ற 6/3/2026க்கு பிறகு ஒரு 2.5 வருஷம் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு பிறப்பு காலத்துல ராகு கேது இருக்கக்கூடாது. அதே போல உங்களுக்கு இந்த சனி பயிற்சினால மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கணும் அப்படின்னா இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு சனி வராருன்னா உங்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்துல 11ஆம் இடத்துல ராகு கேதுவோ இருக்கக்கூடாது பிறப்பு ஜாதகத்துல. அதே போல துலா ராசிக்காரர்களுக்கு இப்ப 6ஆம் இடத்துக்கு சனி வராரு அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்துல 6ஆம் இடத்துல ராகு கேதுவோ இருக்கக்கூடாது. பிறப்பு கால ஜாதகத்துல 6ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்தா இந்த காலம் ஒரு பொன்னான காலம். அதே போல மகர ராசிக்காரர்களுக்கும் பிறப்பு கால ஜாதகத்துல இப்ப சனி 3ஆம் இடத்துக்கு போறாருன்னா உங்க பிறப்பு ஜாதகத்துல 3ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது. குருவோ சுக்கிரனோ இருந்தால் இந்த காலம் மிகப்பெரிய ராஜயோக காலம். வாழ்க்கையில வருகின்ற சனி பகவான் பயிற்சினால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு 3 ராசினா அது ரிஷபராசி, துலா ராசி, மகர ராசி தாங்க. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசா ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.